Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful, powerful message about the day of Pentecost. Watch with faith and expectation. You'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to continue speaking about the day, what happened on the day of Pentecost. பெண்டிகாஸ்ட் நாளில் சம்பவிச்சதை பற்றி திருப்பி தொடர்ந்து பேசும்படிக்கு எனக்கு கொடுத்த மகா பெரிய பாகியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful, faithful viewers in the matchless name above all names. எல்லாரும் உண்மையான பரிசுத்தவான்கள் வாரம் இந்த செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் கூட இந்த பெண்டிகாஸ்ட் நாளோட வல்லமை அபிஷேகம் அக்னியும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். The next 20 minutes, I pray that you will receive the revelation of what happened on the first day of Pentecost and how you will be able to receive the fire of Pentecost today. அடுத்த 20 நிமிஷத்தில் நான் உங்களுக்காக என்ன வேண்டிக்கிறேன்னு சொன்னால், பெண்டிகாஸ்ட் நாளில் எப்படி 120 பேர் அந்த அபிஷேகத்தை அக்னி பெற்றுக்கொண்டார்களோ, இந்த நாட்களில் கர்த்தர் தாமே மனக்கண்களை திறந்து அந்த வெளிப்பாடை தரும்படிக்கு. If you need prayer, call that number on the screen. Whatever situation you are in, never forget that you call on the Lord Jesus Christ first. Immediately He'll come and change your situation. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா அந்த டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தால் கூட மறக்கவே கூடாது. முதலாவது எந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போ அச்சனமே வந்து உங்கள் நிலவரத்தை மாற்றிடுவார். Shall we constrain Him to come? அவரை வருந்தி அழைப்போமா? பெந்தெக்கோஸ்து அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திடவும் ஆவியை ஊற்றுமே. Hallelujah. We are going to continue about what happened on the day of Pentecost. Pentecost நாளில் சம்பவிச்சதை தொடர்ந்து நாம் மேலானதை பார்க்க போகிறோம். How did 120 who were gathered in the upper room receive the fire of God poured out on Pentecost? 120 பேர்கள் அந்த மேலறையில் காத்து இருந்தவர்கள், காத்து ஜெபித்து கொண்டு இருந்தவர்கள், தேவனுடைய அக்னி பெண்டிகாஸ்ட் நாள் வந்தப்போ அவருக்கு மேலே எப்படி அது ஊற்றப்பட்டது? We are going to see about that. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். It was the posture that they were waiting in that brought it on them. எந்த மனநிலையில் அவர்கள் காத்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்களோ அதுதான் அந்த அக்னி அவர்கள் மேலே கொண்டு வந்தது என்று பார்க்குறோம். When water is flowing out of the tap, if the vessel is kept upside down, it cannot receive the water coming out of the pipe. அப்போ தண்ணி பைப்லேருந்து ஊற்றப்படும் போது பாத்திரம் வந்து கீழே சரியான நிலவரத்தில் அது நம்ம வைக்காதபடிக்கு இருந்தால் அந்த தண்ணி அந்த பாத்திரத்தில் நிரம்பாது என்று பார்க்குறோம். When Jesus told them to go to Jerusalem after He was taken up to heaven, which we saw in Luke chapter 23 verse 52 and 53, லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 52-53வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை எருசலேம்ல போய் காத்திருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பாக சொல்லிட்டு போனதை பற்றி what we read here says they worshipped Him and returned to Jerusalem with great joy
and were continually in the temple praising and blessing God. அப்போ ஆண்டவரே அவர்கள் பணிந்து வணங்கினார்கள். பிறகு மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவர்கள் எருசலேமுக்கு திருப்பி போனார்கள். அங்க போய் நாள்தோறும் தேவாலயத்துல என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? தேவனை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். Amen. Do you feel great joy in you to go and wait and do nothing but come to church continually and be praising and blessing God individually? தேவனுடைய சபைக்கு நாம் போனோம்னு சொன்னா நாள்தோறும் போய் சபையில போயிட்டு தேவனை மகிழ்ச்சியோட நம்ம போவோமா? நாளெல்லாம் போய் உட்கார்ந்து ஒண்ணுமே பண்ணாத ஆண்டவரை துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். தனிப்பட்ட முறையில் கூட்டம் பிரசங்கம் ஒன்றும் கிடையாது. நோ மெசேஜ், நத்திங். இண்டிவிஜுவலி இஃப் யூ ஆர் சப்போஸ் டு டூ தட், வில் யூ கோ வித் கிரேட் ஜாய்? நீங்கள் அப்படி செய்யணும்னு சபையில ஊழியக்காரர் சொன்னா, when the pastor tells you in the church to do that, will you go with great joy? மிகுந்த மகிழ்ச்சியோட ஊழியக்காரர் அப்படி வரணும், அப்படி செய்யணும்னு சொன்னா மகிழ்ச்சியோட போயிட்டு தனிப்பட்ட முறையில் அப்படியே சொல்லி நாளெல்லாம் பண்ணிட்டு இருக்குவீர்களா? Acts chapter 1 verse 14 says, they all joined together, they continued constantly in prayer. அப்ப அவன் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். Not just the apostles, but the woman Mary, the mother of Jesus, and also the brothers of Jesus who had doubted him at first. அப்போஸ்தலர்கள் மட்டும் கிடையாது, ஸ்திரீகள் கூட இருந்தார்கள். இயேசுவின் தாயாராகிய மரியாளும் இயேசு கிறிஸ்துவோட சகோதரரும் கூட ஆரம்பத்தில் அவங்க சந்தேகப்பட்டார்கள் அவர் மேல. அவங்கள கூட தேடிக்கொண்டு போனார்கள். 120 people, no budget, no platform, no strategy. அப்ப 120 பேர்கள் இருந்தார்கள். அவங்க வந்து அஜெண்டா ஒன்றும் பண்ணிக்கின்னு மேடை மேல நின்று பிரசங்கம் பண்ணல, திட்டங்கள் எல்லாம் கூடி மீட்டிங் பண்ணல. ஜஸ்ட் யூனிட்டி, ஹங்கர், தர்ஸ்ட், டெஸ்பரேஷன், ஒபீடியன்ஸ். என்ன இருந்தது? ஒரு மனசா எப்படி இருந்தார்கள்? 120 பேரு ஒற்றுமையா இருந்தார்கள். அவர்கள் கர்த்தர் சொன்னதை செய்யறதுக்கு பசியும் தாகமும் முழு வாஞ்சியும் கீழ்ப்படுதலுமா இருந்தார்கள். in the upper room, அந்த மேல் அறையில அப்படி இருந்தார்கள். they chose surrender over strategy. அப்போ பிளான் போடுறது, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் எல்லாம் சொல்லி ஒன்னும் யாரும் பேசல. தங்களை தாமே முற்றிலுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். they weren't asking God to speed up, they were aligning with what he had already spoken. கர்த்தரை நோக்கி சீக்கிரமா செய் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒன்னும் வேண்டிட்டு இல்லை. ஏற்கனவே கர்த்தர் என்ன செய்யணும்னு சொல்லி போனத அதுக்கு நேராக தங்களையே ஒத்து போக தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள். that posture, that atmosphere is what attracts heaven. அந்த நிலவரம், அந்த சமூகம், அதுதான் வானமே கொண்டு இறக்கி கொண்டு வந்தது அங்க. we need that reminder now more than heaven, because today we have become people of movement. இப்போ இந்த காரியங்களை நாம இந்த காலத்துல ரொம்ப முக்கியமா நாம இது ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டிய காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஜனங்க சும்மா உட்கார்ந்து காத்திருக்க மாட்டாங்க. அவங்க எதனா போய் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாட் வெயிட்டிங், we want fire without formation. அவங்க காத்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காத்திருந்து அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு அந்த தேவனுடைய திட்டத்தோட ஒத்து போக காத்திருக்க
அவர்களுக்கு செய்ய முடியாது. ஆனாலும் அக்னி வேணும். we want power without prayer. ஜெபம் இல்லாதபடிக்கு எங்களுக்கு வல்லமை வேணும். we chase platforms, influence, growth. இன்றைக்கு மனுஷன் மேடைகளையும் யார் யார் நமக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஜனங்களை பின்பற்ற அந்த வழியில வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். பட் when was the last time we sat in the upper room posture and simply ask God, what are you wanting for in me before you move through me? அப்போ கடைசியா எப்பதான் நீங்கள் வந்து மேலறையில 120 பேர் உட்கார்ந்த அந்த நிலைமையில உட்கார்ந்து சர்வசாதாரணமா தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னிடத்துல என்ன நீ எதிர்பார்க்கிறீர், அந்த நிலைமையில என் மூலியமா நீ கிரியை செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்னு எப்ப நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இப்ப நம்மைய உயர்த்தார சோதிச்சு பார்க்கலாம். Let us take a inventory. The upper room wasn't just a waiting room. மேலறை வந்து காத்துட்டு இருக்கிற இடம் மட்டுமா இல்லை. இட் வாஸ் a preparation room. ஆயத்தப்படுறதுக்காக ஒரு அறையா இருந்தது. What did they do there? They prayed. Not just once but constantly. அப்ப அங்க என்ன செய்தார்கள்? அவர்களெல்லாம் ஜெபித்தார்கள். ஒரு வாட்டி ஜெபித்து முடிஞ்சு போச்சு, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி முடிக்கல. தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். They didn't just scroll through distractions. அப்படியே போன்ல எப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்றோமோ அப்படியே வந்து ஓட்டின் போல. They pressed in, they stayed together in unity. ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அவர்கள் ஒரு மனதோடு அவர்கள் அங்க கூடி சேர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். Not because they were the same, but because they were called together to the same promise. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தபடியால் அல்ல, அவர்கள் எல்லாரும் ஒரே வாக்குத்தத்தத்துக்காக அழைக்கப்பட்டவர்களா காணப்பட்டார்கள். They opened the word. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். Peter stood up and quoted scripture even before the day of Pentecost came. அவங்க ஜெபித்துட்டே இருக்கும்போது பேதுரு ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தை பெண்டிகாஸ்ட் நாள் வர்றதுக்கு முன்னே பேசினார். The Spirit was already beginning to illuminate the word in new ways. ஆவியானவர் வந்து வெளிப்பாடு வார்த்தை மூலியமா அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்தாரு புதிய வழியில். There were certain unfinished things to be seen too. அங்க முடிவடையாத காரியங்கள் இருந்தது, அது சரிப்படுத்த வேண்டுமா இருந்தது. Judas was gone. யூதாஸ் இல்லாத போய்விட்டார். His betrayal has left a wound in the group, so they prayed, cast lots and selected Matthias. அப்போ அவரு இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அது வந்து ஒரு பெரிய அடியா இருந்தது சீஷர்களுக்கு மத்தியில். அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணி சீட்டு போட்டார்கள். மத்தியாசை தெரிந்து கொண்டார்கள். டு ரிஸ்டோர் வாட் வாஸ் broken. அங்க முறிஞ்ச இடத்துல அது சரிப்படுத்தும்படிக்கு ஒருத்தரை தெரிந்து கொண்டார். அண்ட் மேபி தட் இஸ் வாட் சம் ஆஃப் அஸ் நீட். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரி எதனா முறிந்து போய் கிடந்தா எந்த பகுதியிலன்னா கூட அது கூட நாம கூட சரிப்படுத்த வேண்டுமா இருக்கும். Before we ask for power to heal the cracks and wounds, to come back to prayer, to prioritize presence over platform. அப்போ நம்ம இந்த வல்லமை ஆண்டவரே குடுன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்ன நாம குணமடைய வேண்டும். அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சரி, இது இல்லாத காரியங்கள் எல்லாம் சரிப்படுத்த வேண்டியதா இருக்குது. சரியில்லாததெல்லாம் நம்ம சரிப்படுத்தி ஜெபம் பண்ணி தேவனுடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து
மேடை மேல நின்று பிரசங்கம் பண்றது இல்ல. இந்த ஏற்ற குறைச்சல் எல்லாம் சரிப்படுத்த வேணுமா இருக்குது. This moment in Acts is more than a bridge between Jesus ascension and the Spirit's arrival. இந்த நேரம் வந்து அப்போஸ்தலர் நடபடியில அது வந்து ஒரு பாளையம் மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆவியானவர் ஊற்றப்படுறதுக்கும் நடுவில் இட் வாஸ் அ மாடல், அ டிவைன் ப்ளூ பிரிண்ட். அது ஒரு மாதிரியா இருந்தது, தெய்வீக மாதிரியா இருந்தது. Because throughout the scriptures God rarely moved through people who are busy doing everything. ஏனென்றால் வேதத்துல நாம் வாசித்தா தேவன் வந்து ஓயாத ஒரு காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற ஜனங்க மூலியமா அதிகமா கிரியை செய்யல. He moves through those doing the right thing. ஆண்டவர் விரும்புற காரியத்தை செய்யறவங்க மூலியமா தான் அவர் கிரியை செய்தார். Waiting, listening, preparing their hearts. காத்திருந்து ஆண்டவர் பேசுறத கேட்டு தங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் மூலியமா தான் கிரியை செய்திருக்கிறார். Think about Moses 40 years in a desert. மோசே பத்தி நாம் பார்த்தா 40 வருஷம் வனாந்திரத்துல shepherding sheep before a bush burned. ஆடுகளை பார்த்து கொண்டு 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்த பிறகுதான் முள்செடி பத்தி எரிஞ்சுது. Think of David anointed as king yet sent back to the field. அப்ப தாவீது பற்றி நாம் பார்த்தா ராஜாவாகி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட வயலுக்கு திருப்பி தாவீதை அனுப்பி பிறகு கொகையில எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டிருந்து பிறகுதான் முடிசூட்டப்பட்டது. பிஃபோர் த கிரவுன் டச்ட் ஹிஸ் ஹெட், அந்த தலையில அந்த முடி இறங்கினது முன்னாடி இதெல்லாம் நடந்தது அபிஷேகம் பட்ட பிறகு. ஈவன் ஜீசஸ் வெயிட்டட் 30 years ஆஃப் obscurity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே 30 ஆண்டு காலம் யாரு ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாத எங்கேயோ இருந்தாரு. No miracles, no public ministry, just learning, growing, listening. அப்போ ஊழியம் கிடையாது, வெளியரங்கமா ஊழியம் செய்ததில்லை, கற்றுக்கொண்டே இருந்தார்கள், வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். Listening until one day in the river the heavens opened and the Spirit descended like a dove. அப்போ அப்படியே செய்து யாருக்கும் வெளிப்படாதபடிக்கு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் தண்ணியில இறங்கும் போது வானம் திறந்து பரிசுத்தாவி புறாவை போல அவர் மேல் இறங்கினது. Heaven honors hidden preparation. மறைவாக நாம் ஆயத்தப்படுறதே பரலோகம் கனப்படுத்துகிறது. The upper room was hidden unseen by the masses. அந்த மேல் அறை வந்து அது மறைவா இருந்தது, கூட்ட ஜனங்க எல்லாம் அது பார்க்கல. Ignored by the religious elite. இப்ப மத சம்பந்தப்பட்ட ஜனங்க கூட குருக்கள் எல்லாம் கூட அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது இருந்தது. பட் இட் வாஸ் ஹர்ட் இன் ஹெவன். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அது தெரியலன்னா கூட பரலோகத்துல அது கேட்கப்பட்டது. வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஆன் ரைட் நவ்? இப்பொழுது நீங்க என்னத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? A breakthrough, direction, power. உங்களுக்கு விடுதலின் வாசல் திறக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா எந்த வழிக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? வல்லமைக்காக காத்துட்டு இருக்கிறீர்களா? மேபி தி ஆன்சர் isn't to do more. பதில் வந்து இன்னும் அதிகமா செய்யறதுக்காக இருக்காது. இட்ஸ் டு ரிட்டர்ன் டு தி அப்பர் ரூம் பாஸ்டர். என்னவா இருக்கலாம்? மேலறையில எந்த நிலவரத்துல 120 பேர் இருந்தாங்கோ அந்த நிலவரத்துக்கு நீங்க வரவேணுமா இருக்கும். மேபி your next season isn't being blocked but built up in the quiet. அடுத்த வருங்காலம் வந்து அது வந்து தடப்பட்டு கொண்டு இல்லை, அது வந்து அமர்ந்திருந்து தேவன் நானே தேவன் அறியுங்கள்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கலாம்.
And when the time is full, when the posture is right, when the hearts are yielded, அப்பொழுது காலம் நிறைவேறும் போது அந்த மனநிலை சரியான இடத்துல இருக்கும்போது அவங்க இருதயங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் காணப்படும் போது then the fire falls, அப்பொழுது அக்னி இறங்கும். But no fire falls without a furnace of prayer. ஆனாலும் அக்னி இறங்க வேண்டும் என்றால் ஒரு பலிபீடம், ஜெபம் நிறைஞ்ச பலிபீடம் இல்லாதபடிக்கு அக்னி இறங்காது. No rushing wind without the stillness of surrender. அப்போ அமர்ந்திருந்து முற்றிலும் நம்ம ஒப்பு கொடுக்காதபடிக்கு பலத்த காற்று அடிக்காது. And isn't that exactly what this moment in history is calling us back to? இப்பொழுது சரித்திரத்தில் இந்த காலகட்டத்தில் அந்த இடத்துக்கு தான் நம்ம திருப்பி கர்த்தர் அழைக்கிறார். We are watching a world full of noise. உலகத்திலே பெரிய சத்தமா இருக்குது. strategies, movements, opinions, அவங்க ஒரு திட்டம் கொண்டு செய்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை இருக்குது. டிஜிட்டல் ஸ்டார்ம்ஸ், இப்போ இன்டர்நெட் வழியா பயங்கரமான புயல் அடிக்குது. But somewhere beneath all of it, there is a remnant asking again. இதன் மத்தியில இதுக்குள்ள எங்கேயோ ஒரு மீந்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அவங்க திருப்பி கேட்கிறார்கள், வேர் இஸ் த ஃபயர், அந்த அக்னி எங்க இருக்குதுன்னு கேட்கிறார்கள். வேர் இஸ் த பவர், அந்த வல்லமை எங்க இருக்குதுன்னு கேட்கிறார்கள். வேர் இஸ் த வாய்ஸ் தட் ஷேக்ஸ் நேஷன்ஸ், ஜாதிகளை அசைக்கிற சத்தம் எங்கன்னு சொல்லி கேட்கிறார்கள். அண்ட் பிரேக்ஸ் செயின்ஸ், ஜாதிகளை அசைத்து சங்கிலிகளை முறியடிக்கிற சத்தம் எங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். And heaven whispers back, it's still waiting for people who wait. பரலோகம் அங்க மெல்லிய குரல்ல என்ன பதில் சொல்லுகிறார்? காத்திருக்கிறதுக்கு விருப்பமா இருக்கிறவர்களுக்கு அது காத்துட்டு இருக்குதுன்னு சொல்லி. The upper room is not about a place. மேலறை ஒரு இடத்தை பத்தி இல்லை. It is about a people who believe Jesus enough to do nothing until he moves. மேலறை எதை பற்றி இருக்குதுன்னா, ஒரு கூட்ட ஜனங்க இயேசு கிறிஸ்துவை அந்த அளவுக்கு விசுவாசித்து ஆண்டவர் கிரியை செய்யாதபடிக்கு அவர்கள் அங்கிருந்து அசைவே மாட்டேன்னு தீர்மானம் பண்ணப்பட்ட கூட்டம். A people who are more desperate for God's presence than man's approval. ஒரு கூட்ட ஜனங்க முழு பலத்தோடும் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்களா இருந்தார்கள். மனுஷனுடைய காரியம் அவங்க எதிர்பார்க்கல. A people who are willing to be hidden, மறைவா இருக்க விரும்புகிற ஒரு கூட்ட ஜனங்க. So that when the fire falls, the only thing people see is him. அப்போ அக்னி அங்க விழும்போது என்ன சம்பவிக்கிறது? ஜனங்க என்ன பார்ப்பார்கள்? ஆண்டவரை மட்டும் தான் பார்ப்பார்கள். So are you ready? இன்றைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? Not for the wind or the tongues or the public breakthrough. அந்த காத்துக்காக இல்லை, அந்த பாஷைகளுக்காக இல்லை, எல்லாருக்கும் தெரிய மாதிரி விடுதலின் வாசல் கூட திறக்காத கூட இருக்கிறதுக்காக அல்ல. Are you ready to wait? காத்திருக்கிறதுக்காக நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? Because what comes next will shake everything. ஏனென்றால் காத்திருந்த பிறகு என்ன வருகிறதோ அது எல்லாவற்றிலும் அசைக்க செய்யும். They waited, they prayed, they stayed. அவர்கள் காத்திருந்தார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள், தொடர்ந்து அங்கே இருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். When others scattered, they obeyed. ஒரு சிலர் சிதறடிக்கப்பட்டு போன போது இவர்கள் கீழ்ப்படிந்தார்கள்.
where no details, no clarity, only a promise was there. அங்க வந்து விளக்கமா ஒன்றும் இயேசு கிறிஸ்து அதை பற்றி சொல்லி கூட கொடுக்கல. அவங்களுக்கு ஒன்றும் சரியா கூட புரியல. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது. In that upper room, the disciples weren't strategizing. அப்ப மேலறையில் சீஷர்கள் உட்கார்ந்து திட்டங்க போட்டுக்கொண்டு இல்ல. They were surrendering in the hidden place. God was building a stage. அவர்கள் ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த மறைவான இடத்துல தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அங்க ஒரு மேடையை கட்டி கொண்டிருந்தார்கள். Not for performance, but for Pentecost. அங்க ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்காக கிடையாது. ஆனாலும் பெண்டிகாஸ்ட் நாள்ல நடந்த காரியத்துக்காக மேடை கட்டி கொண்டிருந்தார்கள். Then came the fire. அப்பொழுது என்ன சம்பவிச்சது? அங்க வந்து அக்னி இறங்குறதை பார்க்கிறோம். Acts 2 doesn't begin with building up or polite liturgy. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? அங்க ஒன்றும் கட்டி எழுப்பல. அவங்க இல்லைன்னு சொன்னா பைபிள் செய்தி வசனத்தை வந்து மௌனமா சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணல. இட் ஓபன்ஸ் வித் அ பேங். அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்க அந்த பெண்டிகாஸ்ட் நாள் வந்த சடுதியில ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு. When the day of Pentecost had fully come, they were all together in one place. Pentecost அந்த நாள் முழுக்க வந்த போது ஒரு மனசோடு ஒரே இடத்துல கூடிக்கொண்டிருந்தார்கள். And suddenly, without warning, without notice, எந்த முன்கூட்டியே எந்த எச்சரிப்பின் சத்தத்தையும் கூறல. இப்படி நடக்க போகுது நாளைக்கு காத்துருன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லல. After 10 days of silence, the heavens broke open. 10 நாள் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி காத்திருந்து போகுது. வானம் விடிஞ்சு அங்க விழுந்ததுன்னு பார்க்கிறோம். Around a sound like a mighty wind hit the place. பலத்த காற்று அடிச்சு அந்த இடத்துல கர்த்தரோட வல்லமை இறங்குனதை பார்க்கிறோம். I'm going to pray for you now. Everybody needs this fire. If you are not full and overflowing with this fire in this time and season, strange fires are there. The enemy's fire that will fill you and you won't even know. It will be exactly acting like the Holy Spirit. So we should do what the disciples did on the day of Pentecost and be filled with the power of God, the original Holy Spirit. For every original, there is a duplicate the enemy has made also. Dear Lord Jesus, I praise you and worship you and thank you for this Pentecost day, Lord Jesus. I pray for each and everyone listening to this message. Lord, let them wait and receive the fire from you, Father, so that they will not be deceived by strange fires. Pour out your Holy Spirit upon each and everyone faithfully, week after week, listening to your word, Lord Jesus. Let their families, everybody be blessed, Lord Jesus. Lord, with the fire of Pentecost, use them mightily, powerfully for this end time harvest. All those who are sick also, pour out your Holy Spirit upon them, deliver them, heal them, set the captives free. In Jesus' precious name I pray with thanksgiving. பெண்டிகாஸ்ட் நாள்ல ஊட்டின அக்னி கர்த்தாவே இப்ப கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் ஊற்ற வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எப்படி 120 பேரு மேலறையில காத்திருந்து திடீர்னு சடுதியில இந்த நாட்கள கூட சடுதியில நிக்கிறே செய்ய போறீர். பயங்கரங்க கூட நடக்க போகுது. நீர் அற்புதங்க கூட செய்ய போறீர். எல்லாம் சடுதியில நடக்க போகுது. அதுக்கு ஒன்றும் அறிகுறியே இருக்காது அப்படின்னு நீ சொல்லுகிறீர். இந்த கேட்குற
ஒரு ஒரு பரிசுத்தவான்கள் மேலேயும் அவங்க குடும்பத்தின் மேலேயும் காத்திருந்து பலனடைந்து, கர்த்தாவே நீர் சமாரியாலையும் யூதேயாலையும் உலகத்தின் எருசலேம்லயும் கடையாந்திரம் வரைக்கும் நீ சாட்சியா இருப்பீர்கள் என்று ஒருத்தரும் உமக்காக சாட்சியா இருக்க வேண்டும். அப்படியே நீ ஊற்றி இந்த கடைசி கால அறுவடைக்காக வல்லமையா பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன். வியாதியா இருக்கவங்க மேல அக்னி ஊற்றி அவங்களுக்கு சுகத்தை தாரு, விடுதலை தாரு. ஆவி எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா இந்த மோருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பண்டிகை நாட்களோட ஆசீர்வாதம் 3 பண்டிகை வருஷத்துல விசேஷமான அறுவடை ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் இந்த அக்கௌண்ட் நம்பர்ல நீங்க உங்க காணிக்கைகளை போட வேணுமா கேட்டுக்கொள்ளப்படுறீர்கள். விசேஷமா இந்த ஆண்டோட வருகை கூட ரொம்ப சமீபமா இருக்குது. அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டு நம்ம ஒரு பைசா கூட எடுத்துட்டு இங்க போறது இல்லை. ஆண்டரை நீங்கள் கனப்படுத்துங்கள், அவரை கொண்டாடுங்கள். உங்களுடைய எல்லா விளைவிலாலும் அவரை கனப்படுத்தி நீங்க பெரிய அறுவடையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலத்துல கர்த்தர் பெரிய விதைச்சவங்களுக்கு பெரிய ஒரு அறுவடையை அவர் கொடுக்க போறாரு. இடம் கொள்ளாமல் மட்டும் வருஷிக்க செய்வேன் வாக்குத்தத்தம் செய்ய வாக்கு மாறாத தேவன். நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். விசேஷமா பெண்டிகாஸ் நாள்ல ஊற்றப்பட்ட அக்னி நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்றா வேற அக்னிங்கோ மனுஷனை உயிரை எடுத்துடும். அப்படித்தான் கோவிட் டைம்ல கூட நடந்தது. If this message is a blessing to you, contact us by phone. Your testimonies are a blessing to many. If you want to support this ministry, send your offerings to the account number mentioned on the screen. This is the end time harvest of souls, and the Lord has commanded a great big harvest for all those who sow and uphold the end time harvest of souls. So you will not have room enough to contain. That's what God's word says. So you're not going to take one penny from here when you go. Honor the Lord and celebrate Him in this feast sacrificially. Sacrifice is what the Lord will never pass by. Then you'll say, Lord, stop. I don't have place to keep your blessings. If you want personal prayers, individual prayers, Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Contact us by phone and come and receive your deliverance. Everybody must receive the fire of Pentecost. Otherwise, like COVID time, other fires will overpower everybody and take their life itself. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா நீங்கள் இந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள். வெள்ளிக்கிழமை காலைல 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எங்களை கூப்பிட்டு அந்த நாளில் வாருங்கள். Till we meet again, do not forget Jesus Christ is Lord. May God bless you.